வணக்கம் ஓவியா. ஆலோசனை கூட்டத்திற்கு தாவேகா தலைமை அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பனையூர் அலுவலகத்திற்கு வர தொடங்கிய தாவேகா எம்எல்ஏக்கள், அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பங்கேற்க தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அலுவலகத்திற்கு தரப்பு வந்துள்ளனர். நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் பாதுகாப்பு அகற்றப்பட்ட நிலையில் பனையூரில் அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரித்துள்ளது. நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் பாதுகாப்பு அகற்றப்பட்ட நிலையில் பனையூர் அலுவலகத்தில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றைய தினம் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கவர்னரை விஜய் சந்தித்தார். ஆட்சி அமைக்க தேவைப்படும் எண்ணிக்கை 118 என்ற நிலையில் 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை விஜய் கவர்னரிடம் வழங்கினார். மீதமுள்ள எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கிய பின் தான் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க முடியும் என கவர்னர் கூறப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளிடம் ஆதரவு தேடி விஜய் ஈடுபட்டிருந்தார். இதற்கிடையில் நேற்று இரவில் இருந்தே விஜய்க்கு கொடுக்கப்பட்டுள்ள உயர்மட்ட பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது. விஜய் வாகனத்துடன் சென்று கொண்டிருந்த கான்வாய் வாகனமும் நேற்று இரவில் இருந்தே திரும்ப பெறப்பட்டது. நேற்று இரவே பட்டினப்பாக்கத்திலிருந்து விஜய் தனியாக அவர் காரில் நீலாங்கரைக்கு வந்தார். அதேபோல் நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு போட்டிருந்ததையும் ரத்து செய்யப்பட்டது. விஜய் வீட்டுக்கு செல்லும் தெருக்களில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளும் அகற்றப்பட்டன. இன்று காலை விஜய் வீட்டில் வாசல் வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டெக்டர் வாயிலும் எடுத்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்து வந்துள்ளார். இதற்கிடையில் விஜய் ஆளுநர் மாலைக்கு சென்ற நிலையில் பனையூரில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏகளுடன் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது.